ஏங்க எதுக்காக என் பைக்ல இப்படி கல்லு விட்டு எரிஞ்சீங்க? பைக்ல தானே போறீங்க, ஏதோ ஃளைட்ல போற மாதிரி இவ்ளோ வேகமா போறீங்க. நான் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன், என் மேல இப்படி சகதி அடிச்சிட்டு நின்னு சாரி கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. கல்லு விட்டு எரியாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? அது ஏங்க யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா? தெரியாம பண்ணிட்டேன், சாரிங்க. அட போங்க சார், என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க, அப்பதான் அதோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்ப இன்டர்வியூக்கு போற எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க. ஏங்க இந்தாங்க, ஃபர்ஸ்ட் இதை புடிங்க. புடிங்க. அந்த பேக் அந்த ஃபைலை என்கிட்ட கொடுங்க. கொடுங்க. முதல்ல ட்ரெஸ்ஸை தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணுங்க. போதுமா சார்? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? என்ன பண்ணாலும் இந்த ட்ரெஸ்ல இருக்கிற சகதி போக மாட்டேங்குது. இன்னும் 1 ஹவர்ல நான் இன்டர்வியூக்கு போகணும். இந்த வேலையை நம்பிதான் என் குடும்பத்தோட வாழ்வாதாரமே இருக்கு. சரி விடுங்க, நம்ம ஊர்ல எப்பவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காதுங்க. என்னால உங்க இன்டர்வியூ எந்த ஸ்பாயிலும் ஆகாது. இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கடையில நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா இன்டர்வியூக்கு போனீங்கன்னா நீங்க கரெக்டா டைம்க்கு போன மாதிரி இருக்கும்ல. எதுக்காக அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எது புது ட்ரெஸ் ஆட்டோவா? ஏன் சார், கொஞ்சமாவது நீங்க மனசாட்சியோட பேசுறீங்களா? ஆட்டோல போற அளவுக்கு வசதி இருந்தா நான் எதுக்காக சார் இப்படி நடந்து போயிட்டு இருக்க போறேன்? இந்த மாதிரி இன்டர்வியூ போறப்போ என் வீட்ல ஒரு 50 ரூபாய் கொடுக்கறதே பெரிய விஷயம். என் குடும்பம் இருக்கிற நிலைமை புரியாம போய் ட்ரெஸ் பண்ணு ஆட்டோல போன்னு ஈஸியா சொல்றீங்க. பணத்தோட வேல்யூ தெரியாத உங்களை மாதிரி பணக்கார பசங்களுக்கு எங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாது சார்.